ஆண்டவர் நமக்கு தெரிஞ்ச விஷயம், முதல் 2000வது வருஷத்தின் முடிவில் இது நடக்குது. 1650 வருஷத்தின் முடிவில் நடக்கும்போது பூமியை பார்க்கிறார். பூமி கொடுமையினால் இருக்கிறது. நம்ம ஏன் இதை பார்க்குறோன்றா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மற்ற 24, 37, 38 இருக்கு. ஸோ அதனால அந்த கம்பேரிசன் பண்ணி படிக்க சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நோவா காலத்தில் இருந்ததான அதே நிலைமையில நோவாவை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். நோவாவை அவன் குடும்பத்தை என்ன செய்யறாரு? காப்பாற்ற விரும்புகிறார். ஏன்னா அவன் ஒருத்தன் அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் அவன் என்னவாக இருந்தான்? நீதிமானாக இருந்தான். அப்படிதான் வசனம் சொல்லுது, இருந்தவர்களுக்குள் நோவா நீதிமானாக இருந்தான். அவர் ஆண்டவர் அவனை பத்தி சொல்லும் போதும் இருக்கிறவர்களில் உன்னை நீதிமானாக கண்டேன் அப்படின்னு தான் சொல்வார். ஸோ இப்போ அவனை மட்டும் அல்ல, அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார். ஸோ அப்படி காப்பாற்ற விரும்பும் பொழுது கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ ஒரு பேழையை செய்து என்ன செஞ்சிரு, அது உள்ள போயிடு, வரப்போற அழிவுக்கு நீ தப்பித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சின்ன விஷயமாக, அதாவது ஒரு வசனத்துல முடிஞ்சிருச்சு. ஆனா உண்மையிலேயே இவ்வளவுதான் அங்க நடந்துச்சா? அப்போ ஆண்டவர் சொன்னபடி பேழைக்குள்ள நோவா போனதுனால அவர் காப்பாற்றப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்குது. அந்த ப்ராசஸை டீட்டெயிலா நமக்கு இன்னொரு இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நோவாவுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. நடக்க போற சம்பவங்களை குறித்து என்ன இருந்தது? வெளிப்பாடு இருந்தது. தேவனிடத்துல இருந்து என்ன செய்தான்? அவன் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கக்கூடியதான ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ளே காணப்பட்டது. நோவா நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஒரு பாஸ்டர் கிடையாது, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஒரு சர்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்னைக்கு இருந்த எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. லட்சக்கணக்கில் இருந்தாங்களா, கோடிக்கணக்கில் இருந்தாங்களா நமக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்தவர்களுள் அவன் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, தற்காலத்தில் காணாதவைகளை தேவ எச்சரிப்பு பெற்று, அவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. முதலாவதாக நாம் வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரும்போதும் இதே மாதிரி காரியங்கள் தான் நடக்க போகிறது. நம்முடைய குடும்பம் அதில் தப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நோவா கிட்ட சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்டே சொல்லியிருக்கிறார், உன்னையும் உன் குடும்பத்தை என்ன செய்ய விரும்புகிறேன்? காப்பாற்ற விரும்புகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது கர்த்தர் சொன்னது. இதே தான் நோவா கிட்டையும் சொன்னாரு, நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்து நான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டும் ஒண்ணுதான். அங்க ரட்சிப்பேன், இங்க காப்பாற்றுவேன் சொன்னார். ஆனால் நோவா அந்த ரட்சிப்புக்கு, அந்த காப்பாற்றக்கூடியதான சூழ்நிலைக்கு தன் குடும்பத்தை காப்பாற்றியதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அவன் நீதிமானா இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்றது. என்ன நீதிமானா இருந்தான்? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நீதிமான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சிகரெட் பிடிக்காம இருந்தான் நீதிமான், குடிக்காம இருந்தா அவன் நீதிமான், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. நமக்கு இந்த சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ சன்மார்கள் உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்காங்க, சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க, உண்மையா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நீதிமான்களான்னு கேட்டா நீதிமான்கள் இல்ல, சன்மார்க்கர். யார் நீதிமான்? அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் தான் நீதிமான். அப்படிதான் வசனம் சொல்லுது. இப்ப நோவா அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் அவன் நீதிமானாக இருந்தான் அப்படின்னா அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு ஆபிரகாமுக்கு இருக்கு. அப்ப நோவா ஏன் நீதிமானா இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுது, அவன் காணாதவைகளை தேவ எச்சரிப்பு பெற்று. அவன் எப்படின்னா விசுவாசத்தினால். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க நிறைய தேவ எச்சரிப்பு பெறுறீங்க, சபையில வாரம் சொல்லி கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு அது தேவ எச்சரிப்பாக இருக்கிறது? எத்தனை பேர் நம்ம இதை எச்சரிப்பாக எடுத்துக்கொள்கிறோம்? இதை நம்ம செய்தியா கேட்டுவிட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நடக்கிற சம்பவங்களை செய்தியாக கேட்டுவிட்டு போறவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய எச்சரிப்பு அப்படின்னு எடுக்கிறோம்? இப்ப நோவா காலத்திலேயே பாருங்க, இப்ப இது இந்த ஒரு வெளிப்பாடு ஒருத்தனுக்கு இருந்துச்சு. அதே காலத்துல இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. வாசிங்க, அவங்களை குறித்து வாசிங்க. 1 பேதுரு 3:20. நல்லா கவனிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். எதுல கீழ்ப்படியாமல் போனவைகள்? கீழ்ப்படியாமல் போனவைகள் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிதலோடு கூட பிரவேசித்தார்கள். அவங்க கீழ்ப்படிதலால பிரவேசிச்சாங்க. ஒரு குரூப் கீழ்ப்படியாமையே இருந்துச்சு. நம்ம நோவாவை நீதிமானா பார்க்கிறோம், தேவ எச்சரிப்பு பெற்றான். எல்லாருக்கும் அந்த எச்சரிப்பு அன்னைக்கு இருந்திருக்குது. ஆனால் நோவாவுக்கு அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்கிறது.
இப்ப சபை இருக்குது, சபைக்கு இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டபடினாலே உங்களை கொண்டாந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? அதான் கேள்வி. இன்னைக்கு எச்சரிப்புக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஒரு குரூப்புக்கு தான் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு சின்ன குரூப்புக்கு தான் இருக்கு. இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இங்க உட்கார வச்ச உங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வருகை என்பது சபைக்குத்தான் கொடுக்கப்படுகிறது, புறஜாதியாருக்காக அல்ல. புறஜாதியாரிலிருந்து மீட்கப்பட்ட நமக்கு, அன்னைக்கு அவர்களுக்கு நோவாவுக்கு கிடைத்த எச்சரிப்பு நமக்கும் இன்னைக்கு கிடைக்குது. ஆனால் எத்தனை பேர் உணர்கிறோம் அல்லது எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படுகிறோம்? இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லாததுதான் முதல் பிரச்சனையே. இப்ப வசனம் வருது, இப்ப இங்க வசனத்துக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதலுடைய இருதயமே இல்லை சபைக்கு. வசனத்தை சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அவன் இப்ப நோவா என்ன பண்ணிருப்பான், பிரசங்கம் பண்ணிருப்பான், நீங்க சொல்லியிருப்பான் உலகம் அழிய போது எல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் சொல்லும் பொழுது இவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு கீழ்ப்படியாமை. அதெல்லாம் நடக்காதுங்க, அப்படிலாம் இருக்காதுங்க அப்படிங்கிறதான ஒரு சுபாவம். அதே தான் இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்குது. வசனம் இருக்கு, ஆண்டவர் சொன்னது நடக்குங்கிற எண்ணம் இருக்கு, ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நாம ஒரு விஷயம் சொல்றோம், இப்ப இந்த இதுக்குள்ள நீங்க வருகையில பிரவேசிக்கணும்னா இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை கேள்வி? ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஃப்ளைட்ல ஏற வரீங்க, அவங்க செக்யூரிட்டி செக்ல என்னென்னமோ சொல்றாங்க, அத்தனைக்கு நீங்க கீழ்படுறீங்களா இல்லையா? பெல்ட்டை கழட்டுங்கிறாங்க, கழட்டுறீங்களா இல்லையா? கழட்டுறீங்க தானே? ஷூவை கழட்டுறீங்க. உங்களை மொத்த பாக்கெட்ல இருக்கிறது எடுத்து வைக்க சொல்றாங்க, வைக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா, நான் காசு கொடுத்து ஃப்ளைட்ல போறேன், நீ என்ன இவ்வளவு செக் பண்ற, நான் கொடுக்குற சம்பளத்துல தான் நீயே நிக்கிற, முடியுமான்னு கேட்க முடியுமா? அவரை பார்த்தோன்னே பயபக்தி உங்களுக்கு வருதா இல்லையா? ஆமா தானே? அவர் கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்? அப்படியே திருப்தி இல்லாம ஒரு ரூமுக்கு கூட்டு போனா அங்கேயும் போறோம்ல, அங்க கூட்டு போயிட்டு எப்படி செக் பண்ணாலும் ஒத்துக்கிறோம் தானே? அவ்வளோ கீழ்ப்படிதல் இருக்குல்ல. இங்க ஒரு சும்மா சொல்லி பாருங்க, கொஞ்சம் முடிய பார்த்து வெட்டுங்க பிரதர், கலர் அடிச்சிருங்க, யா அதனால என்ன கேள்வி கேட்கிறா? சபையில் இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. இந்த முக்காடு ஏன் போட வேண்டும்? அது முக்காடு என்பது என்ன உபதேசம்? யோசிச்சு பாருங்க, அந்த உபதேசம் சரியா தப்பா இல்ல போடணுமா போட வேணாமாங்கிறதுலாம் வேற விஷயம். அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் வரல. எங்க அந்த காலத்துல ஊழியக்காரங்க இருக்கும்போது ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து அசிஸ்டண்டா வருவாங்க. வந்த உடனே பாஸ்டர் சொல்வாரு, போய் அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணுவாரு. இவர் சீசன் ஆகி பரலோகத்துக்கு வரத்துக்கும் டாய்லெட்டை கிளீன் பண்ணுறதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா என்ன ஆகும்? நான் உங்ககிட்ட பைபிள் படிக்க வந்தேன், நீங்க என்ன துணி துவச்சு போட சொல்றீங்க, தண்ணி எடுக்க சொல்றீங்க. எனக்கு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், சீஷத்துவம் ஆகணும்னா முதல்ல என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்டார். என்ன செய்யணும்னு கேட்டேன், காரை கழுவணும்னு சொன்னார். நான் நினைச்சேன், கார் கழுவுறதுக்கும் சீஷத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சீஷத்துவம் வேறு, நம்ம சீஷத்துவம்னா என்ன நினைக்கிறோம்? இயேசுவோடையே கூடவே போய் எல்லார் வீட்லையும் சாப்பிட்டு 12 மீதம் நிறைய அப்பத்தை எடுத்து அப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கேயும் போய் அவரோட படுத்து அவரோட தூங்கி எழுந்திரிச்சு வரங்களை பெற்று அற்புத அடையாளங்களை செய்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு போனோம். இதான நமக்கு சீஷத்துவம். ஆனா இவர் சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, காரை கழுவுனாரு. காரை கழுவுறதுக்கும் சீஷத்துவத்துக்கும் என்ன போது அவர் சொன்னாரு, அந்த காரை கழுவும் போது தான் உன் பெருமை உடையும்னாரு. அதே வார்த்தை சொன்னார், உன் காரை கழுவும் போது தான் உன் பெருமை உடையும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள், உடனடியாக ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு எதிர்கேள்வி. ஏன் செய்யணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். சில நேரங்களிலே நான் சொல்வேன், பரிசுத்தவான்கள் சொல்வது நமக்கு புரியாது, அவங்க சொல்றது நமக்கு என்ன செய்யாது, புரியாது. ஆனால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படித்தான் இருந்துச்சு 2000 வருஷமா சர்ச்சு. இந்த கடைசி கால சபை இருக்குதுல்ல, இந்த 7வது சபைக்கு என்ன பேர் தெரியுமா? பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல 7வது சபைக்கு என்ன பேர் தெரியுமா? லவோதிக்கேன்னு சொல்லுவாங்க. லவோதிக்கேன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிரீக்ல பீப்புள்ஸ் லிபர்ட்டி, மக்களின் உரிமை. அதாவது மக்கள் எப்படி இருப்பாங்களா, உரிமைக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக, விடுதலைக்காக போராடக்கூடிய சுபாவம் இருக்குமா. ரிபலிங் ஸ்பிரிட், அதுக்கு பேர் என்னது? நீங்க கரெக்டா பாருங்க, இந்த 18th செஞ்சுரி முடியறதுல இருந்து உலகம் முழுக்க இந்த சீர்திருத்தம் என்கிற பேர்ல ரிபலிங் ஸ்பிரிட் வரும். அது அப்படியே வெளியே வந்துருச்சு. இப்ப எங்க வந்துருச்சு? சபைக்குள்ளேயே வந்துருச்சு. எதை சொன்னாலும் ஒரு எதிர்கேள்வி, எதை சொன்னாலும் ஏன், எப்படி. இப்ப நம்ம என்ன சொல்றோம், அப்படி கேட்கறது தான் நாலேஜ், அப்படி கேட்கறது தான் அறிவுபூர்வமானது. பல நேரங்களில் இயேசு சொன்ன விஷயங்கள் சீஷர்களுக்கு புரியவில்லைன்னு இருக்கு. அது சீஷர்கள் என்ன செய்யல, புரியவில்லை. அவன் சொல்லிட்டு போனோம்ல, என்ன நான் பாட்டு ஒழுங்கா மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், நீ பாட்டுன்னு வந்தீரு,
நீர்ப்பாட்டின விதை விதைக்கணும், அப்புறம் நல்ல நிலம், அந்த நிலம் எந்த நிலங்கிறது எங்களுக்கு புரியவில்லையே. அவர் சொல்றாரு, பரிசேயர் ஏரோதியன்கிறதான புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உடனே இவன் சொல்றான், அப்பம் கொண்டு வராத பத்தி தான் பேசுறாரோ. நம்ம இன்னைக்கு சாப்பாடு அவர் எவ்வளவு டாப்ல பேசுறாரு, எவ்வளவு லோல யோசிக்கிறான் பாருங்க இல்லையா. அவர் அதை சொல்றாரு, இவன் சொல்றான் ஒருவேளை நம்ம சாப்பாடு கொண்டு வரல நினைக்கிறாரு. அவரே அதையும் கண்டுபிடிச்சிடறாரு. அவர் சொல்றாரு, ஏன்னா எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம், 5000 பேருக்கு போட்டோம், 7000 4000 பேருக்கு போட்டோம், என்ன பேசி தொலைறீங்க, நான் சொல்றது வேற விஷயம். இப்ப அவன் என்ன சொல்லணும், இப்படிலாம் பேசினா எனக்கு ஒத்து வராது, புரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னா கிடையாது. அவன் போய் கேட்கறான், எனக்கு விளக்கி சொல்லுங்க. இன்னைக்கு சபை ரிபலிங் ஸ்பிரிட்ல இருக்கு. எதை சொன்னாலும் ஒரு எதிர்ப்பு, கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையினுடைய சுபாவம் இன்னைக்கு என்ன செய்யுது, எல்லாருக்கும் வருகிறது, சபைக்குள்ள வருது. அது எந்த அளவுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, உபதேசத்தையும் தாண்டி. உபதேசத்தை சொன்னா கேட்கக்கூடிய மனநிலை கிடையாது. இன்னைக்கு நாம போகும்போதே என்ன செய்யறோம், போகும்போதே ஊழியக்காரனை கமெண்ட் அடிச்சுக்கிட்டு போறோம், ஊழியங்களை கமெண்ட் அடிச்சுக்கிட்டு போறோம், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போறோம். நீங்க கார்ல போகும்போது, வீட்டுல போகும்போது பிள்ளைங்க எதிரில் ஊழியக்காரங்களை கமெண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டே போறீங்க. இப்ப பிள்ளை என்ன செய்யும், அடுத்த ஜெனரேஷன்ல உங்களை கமெண்ட் அடிக்க போகுது, அல்லது அடுத்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய ஊழியக்காரனை கமெண்ட் அடிக்க போது. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்து விட்டு போகிறீர்கள். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் என் பிள்ளை இருக்கும். ஆண்டவர் அழகா சொல்வாரு, ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்வாரு, என் தாசனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம், 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், நல்லா கவனிங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்ப ஆபிரகாம் மேல கர்த்தருக்கு என்ன இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதான் அவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான், சொல்லி கொடுத்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 26:4 என்ன வாசிச்சோம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் கை கொண்டபடியால். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைவேற்றிட்டான். நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன், அவன் கீழ்ப்படிவான். இப்ப அவன் கீழ்ப்படிஞ்சா அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான்னு கர்த்தருக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அவன் போகும்போது ஈசாக்கை அதே மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான். அப்ப நாம எப்படி கீழ்ப்படிறோமோ அப்படித்தான் நம்ம சந்ததி இருக்கும். நாம கீழ்ப்படிய மாட்டோம், ஆனா பிள்ளைகள் கீழ்ப்படியணும். நாம சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டோம், ஆனா பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். நாம கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம், ஆனா பிள்ளைகள் நமக்கு பயப்படணும். எப்படி இருக்கும், இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இங்க நோவாவை 100 வருஷம் நோவா சொல்றாரு, பேழையை கட்டுறாரு. இப்ப அவர் என்ன சொல்லியிருப்பார் யோசிச்சு பாருங்க. பசங்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு, காணாதவைகளை, அழிவு வரப்போகுதுப்பா, உலகம் அழிய போகுது, தண்ணியில் அழிய போகுது. இந்த நோவா சொன்னதை அவன் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சு நின்னா பாருங்க. இன்னைக்கு இருக்க முடியுமா உங்களால? இன்னைக்கு சர்ச்சில் நீங்க ஒரு விஷன் சொல்லி பாருங்க, முதல்ல உங்க வீட்டுல கேட்பாங்களா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க அதை கேள்விப்படுவாங்களா? அப்போ நோவா கீழ்ப்படிந்ததுனால யார் கீழ்ப்படிஞ்சாங்க, அவன் வீட்டாரும் கீழ்ப்படிந்தார்கள். அதான் இங்க ரொம்ப முக்கியம். நோவா பேழையை உண்டு பண்ணினுடைய முதல் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, முதல் பேசிக் என்ன தெரியுமா, அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். அன்னைக்கு ஒரு உலகமே கீழ்ப்படியாம இருந்துச்சு, அவன் கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோம் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட், நான் கீழ்ப்படுகிறவனாய் காணப்படணும். எதுக்கு கீழ்ப்படினோம், பைபிள் கொடுக்குற எச்சரிப்புக்கு, சபையில கொடுக்குற எச்சரிப்புக்கு. சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்துல பேசுவார், தரிசனத்துல பேசுவார், உங்ககிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படுறீங்க? இங்க விட்டுருங்க, நாங்க சொல்றதை விடுங்க. உங்ககிட்டயே கர்த்தர் பேசுறாரு தானே. எவ்வளவு அசட்டை பண்றோம். கானானுக்குள்ள போன்னு சொல்லும் போது இவங்க என்ன செய்யல, போகல. அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டாங்க, நாங்க உள்ள போக முடியாது, செத்து போவோம். இப்ப ஆண்டவர் சொன்னார், சரி ஓகே, சுத்தி வாங்க, ஒரு 40 வருஷம் வாங்க, அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போறேன். இப்பெல்லாம் 40 வருஷம் முடியாது, நான் இப்பவே போறேன். போன்னு சொல்லும் போது போகாததும் கீழ்ப்படியாமை, போக வேணான்னு சொல்லும் போது போகிறதும் கீழ்ப்படியாமை. இதுதான் இன்னைக்கும் நடக்குது. நாம விரும்புறத அங்க நடக்கலன்னா நாம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிட்டே இருக்கிறோம். முதலாவதாக நோவாவுக்குள் இருந்தது மிக முக்கியமானது, தேவ எச்சரிப்பை பெற்று அவன் கீழ்ப்படிந்தவனாகி. அன்னைக்கு இருந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி இருந்தாங்களா, கீழ்ப்படியாமை. 2வது வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க, திருப்பி வாசிங்க. நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அடுத்து என்ன ஆயிட்டான் அவன், பயபக்தி உள்ளவனாயிட்டான். அதை கேட்டவன அவனுக்கு என்ன வந்துருச்சு, பயமும் பக்தியும் வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு வருமா பயம், வருமா? வரவே வராது. நோவா காலத்துல முதல் கூட்டம், நோவா வந்து தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவன் கீழ்ப்படிந்தவனானான். ஆனா அன்னைக்கு உள்ளவங்க எப்படி இருந்தாங்க, கீழ்ப்படியாதவர்களா இருந்தாங்க. இவன் இப்ப எப்படி ஆயிட்டான், கேட்ட உடனே எப்படி ஆயிட்டான்,
பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான். ஆனா ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? வாசிங்க, மத்திய 24:37 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? இவன் எப்படி இருந்தான்? இதான் ரெண்டாவது காரியம். இன்னைக்கு நமக்கு பயபக்தி இருக்குதா, உணர்வில்லாத இருதயம் இருக்கா? இதான் கேள்வி. இன்னைக்கு கேட்கும் போது ஒரு பயம் வருது இல்ல, செய்தி கேட்கும் போது பயம் வருது, நியூஸ் பார்க்கும் போது ஒரு பயம் வருது. இதை பார்க்கும் போது நமக்கு என்ன வருது? நியாயமா என்ன வரணும்? ஒரு பயம் வரணும். ஒரு ஆண்டவர் பயம்னா, நான் சொல்றது உலக பயம் இல்ல, தேவன் மேல ஒரு பயம் வரணும். ஐயோ, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நடக்குதே, நம்ம ஆயத்தப்படணுமே, குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுமே அப்படிங்கறதான ஒரு பயபக்தி வரணும். ஆனா இங்க என்ன வருது? உணர்வில்லாத இருதயம் தான் வருது. கேட்கிற வரைக்கும் இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான். திருப்பி அந்த உணர்வில்லாத ஒரு இருதயம், வேலை முடிஞ்சு. கேட்கிற வரைக்கும் இன்னைக்கு இப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த வசனத்தை உட்கொண்டு தேவனுக்கு பயபக்தி உள்ளவனா மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்ற போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்ல போறீங்க, குடும்ப ஜெபம் ஆரம்பிக்க போறீங்க, இப்படிலாம் நடக்க போகுதுப்பா, நம்ம தப்பிச்சுக்கணும். ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல? இப்ப பாருங்க, சோதம்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சோதமே அழிய போகுது, மொத்தம் எரிய போதுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா எவ்வளவு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனும் சொல்றான், வேற யாரையாவது கூப்பிடணுமாப்பா? இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய வேகம் யாருக்கு இல்ல? பெறவனுக்கு இல்ல. பாருங்க, நியாயமா யாருக்கு இருக்கணும்? பெறவனுக்கு தான் இருக்கணும். வீடு எரிய போதுன்னா பெறவனுக்கு தானே இருக்கணும் அந்த வேகம். இன்னைக்கு அவனுக்கு அந்த வேகமே இல்ல. இவன் சொல்றான், அவர்கள் தாமதிக்கிறதை தூதர்கள் கண்டு. அவன் டென்ஷன் ஆகிறான், எங்களுக்கு டைம் முடிய போதுடா, காலைக்குள்ள இதை எரிச்சு போட்டு நாங்க வெளியே போனோம். இவன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்பனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்க போது அவனுக்கு என்ன இல்ல? உணர்வு இல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதோமில் நடைபெற்றது போலவும் நடக்கும், நோவா காலத்தில் நடைபெற்றது போலவும் நடக்கும். இன்னைக்கு இந்த உணர்வு இல்லாத இருதயம் ரெண்டாவது ரொம்ப முக்கியம். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும்னு வேதம் விரும்புது. ஆனா நான் இருக்கிறதா உணர்வில்லாத இருதயம். இப்போ உங்களுக்கு நம்மளுமே ஒரு 90% அப்படித்தான் இருக்கிறோம். என்ன உணர்வு இருக்கு? செய்தி கேட்கிறோம், எல்லாம் நடக்கிறோம். இப்ப அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆக்சுவலா போய் இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், இந்த செய்தி எல்லாம் போட்டு முடிஞ்சிட்டோம், அடுத்த வாரத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? திருப்பி அதே தான், ஊர் பக்கத்துல ரப்பர் தோட்டம் வாங்கணும், ஒரு வீடை கட்டிடணும், சாக்கிறதுக்குள்ள ஒரு வீடை பார்த்தணும், பிள்ளையை அங்க படிக்க வச்சிடணும், கடனை உடனே வாங்கியாவது பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கிடணும், டாக்டர் ஆக்கிடணும். அதானே இருக்கு எண்ணம். உங்களுக்கு என்னைக்காவது பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சா? பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஆவிக்குரிய கூட்டம் இப்பதான் இருக்குது. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி இருந்தா நீங்க உங்க ஆலயத்துக்கு வர நாளை உங்க பிள்ளைய எங்க அனுப்ப மாட்டீங்க? டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்க தானே? உங்க பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, உங்க பிள்ளைக்கு வந்து அட்மிட் பண்ணுங்க, இன்னைக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடணும், ட்ரிப்ஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுவீங்களா? நீ டியூஷன் போ, முதல்ல முடிச்சுடு, நான் சாயங்காலமா உன்னை கூட்டின்னு போறேன்னு சொல்லுவீங்க? அப்ப மட்டும் தூக்கிட்டு ஓடுறீங்க இல்ல? உங்க பிள்ளையோட சரீரத்தை காப்பாற்றும் போது உங்களுக்கு படிப்பு அவசியப்படலை, எதுவும் அவசியப்படலை, அது உயிரை காப்பாற்றணுங்கிற வேகம் இருக்குல்ல, அதை விட சீரியஸான இடத்துல உலகம் இருக்கு இன்னைக்கு. வருகைக்கான காரியங்கள் நான் திருப்பி சொல்றேன், வருக வருது சொல்றது உங்களுக்கு கேட்டு 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 ரொம்ப கேஷுவல் ஆகிட்டே இருக்குது. அதுதான் உணர்வில்லாத இருதயத்துக்குள்ள வரீங்க நீங்க. இப்படிதான் சொல்றாரு, சடுதியா ஒரு நாள் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. அதுக்கப்புறம் போய் கதவை தட்டினாலும் திறக்காது, அழுதாலும் திறக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் பேழையை கட்டுறான் நோவா. கட்டும் போது அன்னைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க நோவாவை? சும்மா உட்காந்து வேலை வெட்டி இல்லாம உலகம் அழிய போதுங்கிறான், அந்த வேலை சொல்றான். அதை விட்டுட்டு அவனும் கெடுத்து அவன் பிள்ளைகளையும் கெடுத்து எல்லாம் சேர்ந்து பேழையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. போகும்போது வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்டா நீ தான் கெடுத்த, உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அப்படித்தானே கேட்டிருப்பான். உன் பிள்ளைகளையும் கெடுத்துட்டியா? அவனும் உட்காந்து பேழையை தான் கட்டிக்கிட்டு இருக்கானா? பசங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க. அன்னைக்குள்ள வாலியோ பசங்க அந்த பசங்களை பார்த்து என்ன கேட்டிருப்பான்? ஏன்னா உங்க அப்பா தான் சொல்றாரு, உனக்கு அறிவு இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய காயின் கோட்டை கட்டி எத்தனை பேர் போய் பாடுறா, உள்ளுக்குள்ள பாடுறா, நாதஸ்வரமோ அதுவும் வாசி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு போய் பாரு. அன்னைக்கு அங்குள்ள வசனம் சொல்லுது, மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அவங்க போய் அப்படி நடக்குது, உலகத்தை பார்க்காம விட்டுட்டு உங்க அப்பா கூட உட்காந்து பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிறிய. இதுதான் அன்னைக்கு இருந்திருக்கும் கேள்வி. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அதான் பிரச்சனை, இன்னைக்கு நமக்கும் அதான் பிரச்சனை. இப்போ நம்ம பசங்களை நோவா பேழைக்குள்ள பேழையை வச்சு கட்ட யூஸ் பண்ண மாதிரி உங்களால இன்னைக்கு கட்ட முடியுதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்க பசங்களை யூஸ் பண்ண முடியுதா?
ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை யூஸ் பண்ண முடியுதா? ஆவிக்குரியவர்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலா உங்க பிள்ளை யூஸ் பண்றீங்களா? முதல்ல நீங்களே பேழையை கட்டாத குரூப். அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு மீட் த சேவியர்? அதான் கேள்வி. நீங்கள் இன்னும் ரெடி ஆகல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடும், செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கு, அதை செஞ்சு முடிச்சிடணும், வீட்டுக்கு போயிடணும், அவ்வளவுதான். அத்தோட 6 நாள் ஓடுறீங்க. கேட்டா நீங்கள் அறிவாளி என்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவனை முட்டாள் என்கிறீர்கள். திருப்பியும் சொல்றேன், ஒரு நாள் வரும், நீங்கள் அத்தனை பேரும் ரெக்ரெட் பண்ற காலம் ஒன்று வரும். சொல்லப்பட்டதை இழந்து விட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுகிற காலம் ஒன்று வரும்.